ஒரு சின்ன விண்ணப்பத்தை உங்கள் மத்தியில் நாங்கள் வைக்க சித்தமாக இருக்கின்றோம். அன்னையின் திருவுருவம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டிருக்கிறது. இது எல்லாரும் அறிவீர்கள். அன்னை இந்த வழியிலே ஒரு பாதுகாவலியாக இருந்து நமக்கு அன்னை உதவிப்படுகிறார். யாரெல்லாம் அன்னையை தேடி ஒரு தாயிடத்தில் தன் பிள்ளை சென்று எப்பொழுது அம்மாயை வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கும் பொழுது தாய் மனம் கோணாமல் தகப்பன் மனம் கோணாலும் தாய் மனம் கோணாமல் அந்த மகனுக்கு அந்த தேவையை பூர்த்தி செய்கிறார். அதே போல இன்று நாமும் இந்த உலகத்திலே பலவிதமான சூழலை சிக்கி தவிக்கின்றோம். அந்த வேளையிலே அந்த அன்பு தாயிடம் வந்து எந்த குறையினாலும் சரி அந்த அன்னை வரத்தில் வந்து நாம் அன்னையுடைய பாதத்தை அமர்ந்து நாம் கேட்கும்பொழுது நிச்சயமாக நாம் ஆசீர்வாதம் பெறுவோம். அந்த அன்னை நமக்காக அந்த திருமகளிடம் பரிந்து பேசுவார். ஆகையினாலே அன்னை திருவுருவ ஸ்தாபனத்தின் இடத்திலே தொடர்ந்து ஜெபக்கூட்டம் நடக்க சித்தமாக இருக்கின்றோம். இதை ஒரு அன்னையின் திருத்தலத்தை இந்த வைத்திருக்கிற இடத்திலே ஒவ்வொரு மாதமும் சிறப்பான ஜெப ஆராதனை நடக்க சித்தமாக இருக்கின்றோம். ஆகவே யாராவது எந்த குறை இருந்தாலும் சரி, எந்த வேதனை இருந்தாலும் சரி, எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, எந்த நோய் நொடி இருந்தாலும் சரி, அன்னையை பார்த்து அமர்ந்து ஜெபித்து அன்னை உங்களுக்கு ஆசீர்வாதம் பெற்ற பின் நிச்சயமாக நீங்களும் ஒரு நாள் வந்து அன்னைக்கு உங்களால் முடிந்த இப்போது அன்னதானம் செய்ய இருக்கிறார்கள். அதே போல் தொடர்ந்து உங்களுடைய காரியங்கள் பூர்த்தி ஆகும் பொழுதோ இல்லது அன்னைக்காக அர்ப்பணம் செய்ய யாராவது சித்தம் வைத்தால் அர்ச்சனை செய்யும்படியாகவும் மாதத்துவ முறை நிச்சயமாக ஜெப ஆராதனை நடத்துகின்றோம். அந்த வேளையில் நீங்கள் கூட உங்களால் முடிந்த உதவி இந்த கோவிலில் செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம் சொல்லி கேட்டுக்கொள்கின்றோம். இதோ இந்த அன்னதானம் செய்கிறார்கள். அதே போல் உங்களால் முடிந்த அன்னதானத்தையோ அல்லது உங்களால் முடிந்த உங்கள் சக்திக்கு என்ன முடியுதோ அன்னைக்கு நன்றி சொல்லும் விதமாக இதை நாம் ஒரு விண்ணப்பமாக வைக்கவில்லை. அன்னைக்கு நன்றி சொல்லும் விதமாக செய்ய இந்த படைப்பு கூட இன்று அன்னைக்கு அந்த கோவிந்தா செய்த அந்த நன்மைக்காகத்தான் இந்த படைப்பு. நம்மளுக்கு கடவுள் எல்லாம் நம்ம கொடுத்திருக்கின்றார். ஆனால் நாம் கடவுளுக்கு நம்ம இடத்தில் கேட்பதில்லை. ஆனால் நாமும் பிரத்தியாருக்கு நம்மளுக்கு உதவி செய்யும்போது அல்லது இப்படி அன்னதான வழியாக உதவி செய்யும்பொழுது அன்னையின் திருப்புகளை நாம் ஊடகம் பரப்புகின்றோம். அதே போல அன்னையின் பெற்ற நன்மைகளை நாம் மற்றவருக்கு எடுத்து உரைக்கின்றோம். இதுதான் உண்மை. ஒரு அன்னைக்கு வந்து இது மாதிரி செய்யும்பொழுது அவர்களால் பெற்ற நன்மைகளால் தான் இந்த காரியம் நடக்கிறது அப்படின்றது ஒரு சாட்சி. ஆகையினாலே இப்படி ஒரு காரியத்தை நாங்கள் நடத்த சித்தமாக இருக்கின்றோம். ஆகவே தொடர்ந்து உங்களில் யாராவது முடிந்தால் ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து இந்த ஜெப ஆராதனை நடத்த சித்தமாக இருக்கின்றோம். யாராவது அப்படி விருப்பப்பட்டால் வந்து அந்த இல்லத்தாரை தொடர்பு கொண்டு நீங்கள் செய்யலாம். அப்பொழுது அவர்கள் தெரிவிப்பார்கள். நான் வந்து ஜெப ஆராதனை நடத்தி கொடுக்கின்றேன். எனக்கும் மாதம் ஒரு முறை வந்து ஜபாரம் நடத்த வேண்டும் என்று வாஞ்சியாக இருக்கின்றேன். ஆகவே நீங்களும் அப்படி யாராவது உங்களுக்கு செய்ய முடியும். நான் இந்த கருத்தை வேண்டிக் கொண்டேன். எனக்கு காரியம் நடந்தது. ஆகையினாலே இந்த காரியத்தை நீங்கள் நடந்ததுனாலே நான் இந்த காரியத்தை சித்தமாக இருக்கிறேன். ஒரு ஜபாரம் நடத்துன்னு சொல்லி போட்டீங்கன்னா நிச்சயமாக நான் வந்து ஜபாரம் நடத்துகிறேன். ஆகவே இந்த வாய்ப்பினை தந்த குடும்பத்தாருக்கும் இந்த ஜபாரத்தை கலந்து கொண்ட அனைவருக்கும் இன்றைய அந்தோனியார் ஜெபக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம். தாயே உன் பாத மலரிலே இன்றும் பாடாத மலராக நான் இருப்பேன். தாயே உன் பாத மலரிலே இன்றும் பாடாத மலராக நான் இருப்பேன். தாய் என்னை மறந்தாலும் நீ மட்டும் நாளும்
சேயாக அணைக்கின்ற தாய்மறி நீ. தாய் என்னை மறந்தாலும் நீ மட்டும் நாளும் சேயாக அணைக்கின்ற தாய்மறி நீ. தாயே உன் பாத மலரினிலே என்றும் வாடாத மலராக நான் இருப்பேன். கல்வாரி மலை மேலே நமக்கான உறவான் கனிவோடு வந்தாயே தாயென்ற நினைவால். கல்வாரி மலை மேலே நமக்கான